கேட்டிருக்காங்க 6th கொஸ்டின்ல? tan இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 இதானே? இப்போ பர்ட்டிகுலரா அந்த -1 எங்க எடுக்கும்? அப்ப அந்த தீட்டா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். லெட் தீட்டா tan இன்வெர்ஸ் ஆஃப் -1. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் தெரிஞ்சிருக்கணும். என்னது? tan இன்வெர்ஸ் ஆஃப் -xஐ வந்து எப்படி எழுதலாம்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் xன்னு எழுதலாம். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டிட் பண்ண ஆன்சரை முடிச்சிட வேண்டியதான். தீட்டா tan இன்வெர்ஸ் ஆஃப் 1. தென் போத் சைடு டேனால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணனா tan தீட்டா tan இன்வெர்ஸ் 1. இப்போ tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு tan தீட்டா -1ன்னு கிடைக்கும். எப்போ வந்து உங்களுக்கு tan வந்து 1 எடுப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு tan π/4ல் உங்களுக்கு 1 எடுப்பான். ஸோ நெகட்டிவ் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு tan தீட்டான்னு எழுதிடுவேன். tan கேன்சல் ஆச்சுன்னா தீட்டா -π/4. தென் இப்போ உங்கள் tan ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ tan ஃபங்க்ஷன் என்னவா இருக்குன்னா ஆர்லேருந்து -90 டிகிரிலேருந்து +90 டிகிரிக்குள்ளே லை ஆகிருப்பான். இப்போ -π/4 இந்த -π/4னா என்ன? 45 டிகிரி. அதுதானே அர்த்தம் -45 டிகிரி. -45 டிகிரி கண்டிப்பாக இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிருப்பான்ல. அதாவது இந்த இடத்துல இப்படி இருந்திருப்பான். ஸோ கண்டிப்பாக லை ஆகிருப்பான் -90லேருந்து +90க்குள்ளே. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90. அதுவும் ஓப்பன் இன்டர்வல். தெளிவாக சொல்கிறேன், ஓப்பன் இன்டர்வல். எந்த இடத்துல ஓப்பன் வரும், எந்த இடத்துல க்ளோஸ் வரும், அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல ஓரளவு கிளாரிட்டி வந்துடும். இப்போ 7வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? ஃபங்க்ஷன் வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் மேப்பிங் எப்படி இருந்திருப்பான்னா ஆர் ரிமூவ்டு -1லேருந்து 1 மேப்பிங் ஃப்ரம் 0 to π